பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நான் நலமாக இருக்கேன், சூப்பராக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், சுகமாக இருக்கிறேன். நீங்களுமே இதே மாதிரி ஆரோக்கியமாக சுகமாக நலமாக இருக்கணும். வாங்க இப்போ நம்ம ஒரு பொருள் செய்ய போகிறோம். கிச்சனுக்கு வந்தாலே சோத்த பொங்கவும் பாத்திரத்தை தேய்க்கவும் இதுலேயே முடிஞ்சு போகுது. அதனால் நம்ம சாமிலாம் பயங்கரமாக என் மேலே கோவத்தில் இருக்காங்க. இப்போ சாமியெல்லாம் கொஞ்ச நாள் என் பேச்சை கேட்க மாட்டாங்க. சாமியெல்லாம் ஸ்ட்ரைக்கில் போயிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் போன சாமியை நம்ம சந்தோஷம் பண்ணி வீட்டுக்கு படப்படி கூப்பிட்டு வர போகிறோம். அதற்கு உள்ள ப்ரொசீஜர் தான் நான் பண்ண போகிறேன். ஏன் சாமி கோபமாக இருக்காங்கன்னா, மிந்தி மாதிரி அவங்களுக்கு நான் சேவை பண்ணுறது இல்லை, நேரமும் இல்லை. அதுதான் ஒன்று ரீசன். அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்மா கம்மான்னு மனத்தோடு அவருக்கு பிடிச்ச குங்குமத்தை பண்ணலான்னு நினைக்கிறேன். என் வீட்லேயும் குங்குமம் முடிஞ்சு போச்சு. எங்கள் அம்மாலாம் ஃபஸ்ட்டு வீட்டில் தான் குங்குமம்லாம் பண்ணுவாங்க. அதுக்காக நான் என்னென்ன எடுத்திருக்கேன், மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். அது மாதிரி மகாலட்சுமி தாய்க்கு வாசனை திராவியம் ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே பூஜை ரூமில் ஏலக்காவும் கிராமும் பச்சை கற்பூரமும் ஒரு பவுலில் போட்டு வச்சுருப்பேன். நம்ம கொஞ்சம் உண்டு நம்ம இந்த ஜார் வந்து நான் சமையலுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். இப்படி ஏதாவது சாமிக்கு செய்கிற பொருள் இதை செய்வேன். வாங்க இப்போது நம்ம குங்குமம் பண்ணலாம். சாமிலாம் போய் தான் நம்ம பேச்சு கேட்கறதில்ல. பெரிய பெரிய கிரீடம் போட்டுக்கிறாரு, பெரிய பெரிய கம்மல் போட்டுக்கிறாரு. நம்ம சொல்கிறது காதிலேயே வாங்கிக்க மாட்டேங்கிறார். அதனால் அவரை இன்னைக்கு பிரசன்னப்படுத்தி அவரை இன்னைக்கு உற்சாகப்படுத்தி மஜாப்படுத்துகிற மாதிரி நம்ம குங்குமத்தை செய்யலாம். மஞ்சள் தெரியுதா உங்களுக்கு? 2 ஸ்பூன் மஞ்சள். இது கொஞ்சமாக பச்சை கற்பூரம். என் வீட்டில் எப்போவுமே பச்சை கற்பூரம் இருக்கும், டைமண்ட் மாதிரி இருக்கும் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தை போட்டுடலாம். பின்ன நல்ல மணமாக இருக்கிறதுக்காக நான் ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன், 2 கிராம்பு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சுண்ணாம்பு எடுத்திருக்கேன். சுண்ணாம்பு அந்த வெத்திலையில் போடும் பார்த்தீங்களா, அந்த சுண்ணாம்பு. இன்னும் ஒரு துண்டு பட்டை. இதெல்லாம் வந்து நல்ல மணமாக இருக்கும். மகாலட்சுமி தாய் ஓடி ஓடி வருவாங்க. இதை நம்ம இதில் இப்படி போட்டுடலாம். சுண்ணாம்பு எதுக்கு போட்டிருக்கேன்னா, அந்த நமக்கு நல்ல கலர் வர்றதுக்காக. பின்ன 1/4 ஸ்பூன் சோடாப்பூ, நம்ம ஆப்பத்தில் போடும்போது அந்த சோடாப்பூ 1/4 ஸ்பூன். இதுவும் நல்லா கலர் வர்றதுக்காக. இன்னும் அது வந்து நல்லா அப்படி கட்டி பிடிக்காமல் இருக்கிறது, குங்குமம் வந்து கட்டி பிடிச்சிடும், கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இல்லை நமக்கு 1 ஸ்பூன் கீ வேணும். இப்போ கீ வந்து 4 பக்கம் டப்பாவில் ஒட்டி இருக்குது. நம்ம கொஞ்சம் மைக்ரோவில் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் கேஸ் பற்ற வச்சா டப்பாலாம் உருகிடும். அதனால் அவனில் வச்சிடலாம். 2 செகண்ட் தான். இப்போ எனக்கு வந்து 1 ஸ்பூன் கீ வேணும். நல்லா உருக்கிட்டேன். இந்த கீயை இதில் ஊற்றிடலாம். பின்ன அதுக்கப்புறம் அரை எலுமிச்சப்பழம் எதுக்குன்னா, குங்குமம் வந்து ஒரு 6-7 மாதம் ஆனாலும் பூஞ்சா பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. சில வீட்டில் பாருங்க குங்குமம் பூஞ்சா பிடிச்சிரும். நீங்கள் நினைக்கிற என்னடா இவ ஜூஸ் பண்ணுறாளா குங்குமம் பண்ணுறாளான்னு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இதில் நான் வந்து 2-3 பொருள் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இந்த குங்குமம் எனக்கு குறைஞ்சதுக்கு ஒரு மாதம் 1.5 மாதம் வரும். அந்த கணக்கில் நான் போட்டிருக்கேன். கிராம்பு ஏலக்காய்லாம் நம்ம விருப்பம்தான். சரிங்களா? வாங்க இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம கீலாம் ஊற்றி போட்டு நல்லா அரைச்ச பின்ன ஓப்பன் பண்ணிடலாம். எப்படி வந்துருக்குன்னு. இப்போ கலர் வந்து இதில் வந்து உங்களுக்கு இந்த கலரில் வரும். இது காஞ்ச பின்ன தான் இது வந்து ரெட் கலர் மறு கலர் ஆகும். இப்போ இதை நம்ம நெய் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் இந்த கலராக இருக்குது. நம்ம தொட்டு காமிக்கிறேன். இல்லை இந்த கலரில் வந்துருச்சு. இப்போது கை பாருங்கள் இப்படி வந்திருக்கு. நம்ம போட்டிருக்க ஜாமான்லாம் இதில் இதான் போடுவாங்க. இது நல்லா இப்போ வந்து லிக்விட் மாதிரி இருக்குது. சரிங்களா? ஏன்னா கொஞ்சம் நெய் வந்து கூடிட்டு. இப்போ நான் இந்த பிளேட்டில் எடுக்க போகிறேன். எடுத்துட்டு இதை 2 நாள் நம்ம வெயிலில் வச்சா நல்லா கட்டி பிடிச்சிப்போம். பழப்பொடி ஒரு தடவை உதிர்த்து விடணும். நான் இப்போ நெத்தியில் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. தெரியுதுங்களா? இப்படி தான் வருது. என்ன தான் நம்ம வீட்டில் பண்ணாலுமே கடையில் கிடைக்கிற அளவுக்கு வராது. கடையில் வந்து நிறைய அதில் சாயப்பொடி போடுவாங்க. நம்ம சாயப்பொடி எதுவுமே சேர்க்கலை. நம்ம வீட்டில் என்ன போட்டிருக்கோம், நம்மளோட மஞ்சள், பச்சை கற்பூரம், பின்ன கொஞ்சம் சுண்ணாம்பு, கொஞ்சம் சோடாப்பு, 1 ஸ்பூன் கீ ஊற்றிருக்கோம். அவ்வளோதான். இது காஞ்ச பின்னா கண்டிப்பாக கலர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் நான் நினைக்கிறேன். இதில் வந்து ஏதோ ஒரு பொருள் குறைஞ்சிட்டு, நான் நினைக்கிறேன் சுண்ணாம்பு குறைஞ்சிட்டு. நாங்கள் வீட்டில் சுண்ணாம்பு எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. நான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க உள்ளொன்று கொடுத்தாங்க. சுண்ணாம்பு குறைஞ்சிட்டு. ஆனால் கை பார்த்தீங்களா,
இப்படி தான் இருக்குது. நான் நெத்தியில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது காஞ்ச அப்படின்னா கலரும். நான் முடியும் போது கண்டிப்பாக இதை காய வச்சுட்டு இது எந்த கலரில் வந்திருக்கு எப்படியா இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது காயறதுக்கு எப்படி நமக்கு இப்போ நைட்டில் வந்து மணி வந்து 1:15. நான் மோஸ்ட்லி எடுக்கிற வீடியோ நைட்டில் தான் எடுப்பேன். மறுநாள் காலையில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஆகும். இப்போ நல்லா குத்து இருட்டாக இருக்குது பாருங்கள். சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஊரே தூங்கிக்கிட்டு இருக்கு, நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். மணி பார்த்திங்களா 1:45 மணி 2 ஆக போகுது. இப்போ வைக்கும் போது ஒரு கலராக இருந்து இப்போ வச்ச பின்னும் இந்த கலராக இருக்குது. தெரியுதுங்களா? வீட்டில் நம்மளால் முடிஞ்சவரை செய்வோம். இதை என்ன மிஸ்டேக் ஆகிருக்கு, என்ன கூடிட்டு என்ன கூட தெரில. உங்களுக்கு யாரும் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்ன குறைஞ்சிட்டுன்னு. ஆனால் எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க, நான் பார்த்துருக்கேன். அதனால் நானும் எனக்கு வீட்டில் இருந்து குங்குமம்லாம் குறைஞ்சி போச்சு, தீர்ந்து போச்சு, நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வைக்கும்போது லைட் கலர் இருந்து இப்போ நல்லா டார்க் கலராக இருக்குது. நான் நாளைக்கு கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோ பாருங்கள், நாளைக்கு இது காய வச்ச பின்னாடி எப்படி தான் இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட்டில் போன சாமியெல்லாம் நம்ம வர வைக்கலாம். இப்படி தான் நம்ம சொல்லிச்சு, அவர் கேட்க மாட்டேங்க. அவருக்கு பிடிச்சவர் நல்ல மனம், பச்சை கற்பூரம், ஏலக்காய், அதில் போட்ட கிராம்லாம் நல்ல மனமாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் பிடிக்கிறேன். பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக போடுவேன். காய வச்ச பின்ன அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அது நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு இன்னொரு தடவை மிக்சரில் போட்டு அடித்து நம்ம டப்பாவில் எடுத்து வைக்கலாம். சச்சா பாபி, லவ் யூ. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். சாமியை குசிப்படுத்தணும்னு என்னெல்லாம் செய்கிறேன். அவரின் பேச்சே கேட்க மாட்டேங்கிற. முடிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். பாய், லவ் யூ, குட் நைட்.